மக்கள் அனைவரும் குளத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்காதீங்கள். இது நம்ம ஊர் தான். இதோ நம்ம அண்ணன் இருக்காரு. என்ன நீங்க என்ன நினைக்கீங்க இந்த மலையை பத்தி? நீ என்ன நினைக்கீங்க? நான் எல்லாம் நினைக்கேன், எல்லாம் நனைஞ்சும் போச்சு. சரி, மலையை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்லுங்க. கருத்து வந்து கருப்பா இல்லை, பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இது மெயின் ரோடு கிடையாது, இது மெயின் பஸ்ஸு டயர் 4 டயரும் கழுத்திட்டு போட்டு மாதிரி செஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், அது போக தமிழக அரசுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கேன்னா, இது இன்னும் கூட தண்ணி வர மாதிரி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கொஞ்சம் தான் போகுது, குளிக்க முடியல. தோண்டி விட்டுருக்காங்க, இல்லாட்டி இன்னும் கூட தண்ணி வரும். மூங்கினா மட்டை தட்டுது, பத்தல தண்ணி. செய்திகள் சுகுமாரன். ஆமா, மக்கள் இயல்பான நிலையை திரும்புவதற்கு இன்னும் சில நாட்களாக ஆகும். மக்கள் அனைவரும் ரொம்ப அவஸ்தையுள்ளார்கள். இங்க பாருங்க, வீடுலாம் பாவம், வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு. இந்த பையனுக்கு பாவம், குளத்துக்குள்ள சைக்கிள் விட்டு வரான்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இது மெயின் ரோடு தான். பாருங்க, பல்கு ஃபுல்லா தண்ணி. ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு கடையை பாருங்க, கடைக்குள்ள தண்ணி. பார்த்து போங்க, பார்த்து போங்க. முங்கி தான் போறீங்களா? இங்க தண்ணி இங்க உடஞ்சு போகுதுலா. பஸ் ஸ்டாண்டு பாருங்க. நாங்கள் உங்களுக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் பள்ளங்களை நடந்து நாங்கள் கீழே நடந்து இருப்போம். அதுக்காண்டி நாங்கள் பயப்பட மாட்டோம். பாருங்க, ஜம்போ பேக்கிலேருந்து தான் தண்ணி வருது. தண்ணி புயல் வாரத்தில் போகுது. சாத்தான பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கோம். அடுத்த மக்களை பாருங்க. என்னை யாராலையும் அடிக்க முடியாது. என்னைய யாராலையும் அடிக்க முடியாது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டும் இல்லை, நம்ம அனைவரும் சொல்ல வேண்டும். ஐ டோன்ட் கேர். இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும். பாத்துக்காங்கப்பா, இப்படி வச்சிருக்கீங்களே. இது எந்த ஏரியான்னு பாத்துக்காங்க. குளிக்க போறோம் நாம தான். நம்ம காக்காவை பாருங்க, எப்படி தண்ணிலையும் அப்படி ஜம்முன்னு பாரு. அவரை அசைக்க முடியாது, அவரை யாராலையும் அடிக்க முடியாது. எப்படி இருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு அவங்க பாக்காங்க பையன் குளிக்கிறத. ஏய் சூப்பரா இருக்கடா, குளிக்கடா. ஏய் இப்ப பெல்ட் அடிவாரு. நம்ம குளிக்க போட்டு நம்ம கிணத்துல போவோம், நம்ம தெருப்ப முடியாது. இப்ப பெல்ட் அடிவாரு. இப்படி ஆள வெளியே பாரு, நம்ம அடிப்ப தெரியுமா? அதே மாதிரி தான் அவன் அடிக்கான்ல. இது தெருவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ஊரா இல்லை வேற எதுமா பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா ஊர் இல்லை, அது ஒரு குளம். நம்ம ஏரிக்குள்ள வீடு கட்டி வச்சுக்கோம். இது அபூர்வ கோயில். தண்ணி வத்தும் போது தான் அந்த கோயில் தெரியும். அவர் யாராலையும் அடிக்க முடியாதுல்ல. கிருபாவை யாராலையும் அடிக்க முடியாது. அவர் எப்படி சிங்க மாதிரி நிற்கார. இவ்வளவு மழையிலையும் ஒருத்தன் சிங்க மாதிரி நின்னாண்டா. அதுதான் நமக்கு கிருபா. சிங்க மாதிரி நிற்கார. அடுத்த பாலை இது என்னைக்கு இடிஞ்சு உள்ள போகுதோ. புதுசு கட்டி தரலாம் கவர்மெண்ட். நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கோம். அரசுக்கு ஒரு கோரிக்கை, தமிழக அரசு. ஆனா விரால் போட்டாச்சு. நீங்க விரால் போட்டாச்சுங்க. போட்டாச்சு, எடுத்தாச்சு. அண்ணா போயிட்டு இருக்காங்க. என்ன அடுத்த ஆள் விரால் கண்டுட்டாரு. விரால் அடிக்க போறாரு.
காலையில் அடிபட்டு இருக்கிற காரணத்தினால அவர் வந்து தாமதமாக குடிக்கிற எப்படி விடலானா கரெக்டாக இப்போ யாரும் பார்க்க ஒரு உழு பாரு எங்கெல்லாம் கொஞ்சம் ஏடா நாங்களும் வினை தாண்டி வருவாயா மேலே நிற்கணுமா எப்படி இருக்கும் என்னதான் பைப்பு போட்டிய வண்டிலாம் அநியாயத்துக்கு ஸ்பீடாக போய்கிட்டு கொண்டு இருக்குது. அனைத்து மக்களும் எங்கே தான் போகிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல, நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும், நாங்களும் போய்கிட்டே இருக்கோம். இந்த பாருங்க எல்லாம் அப்படியே நிறைஞ்சி அப்படியே எல்லாம் தண்ணி. ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி நிற்கு, மழை விட்டோடனே தண்ணியெல்லாம் ஆற்றுக்கு போயிடும். நம்மளுக்கு தண்ணி அவ்வளோ கெட்டாது, அதனால் பயப்பட வேண்டாம். இது சென்னை மாதிரி கெட்டி தேங்கி ஒரு வாரம் 2 வாரம் நிற்காது. மழை விட்டுச்சுன்னா ஓடிடும். எல்லா தண்ணியும் எவ்வளோ வேகத்தில் குளத்துக்கு போகுது பாருங்கள். எல்லாம் புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதனால் நமக்கு பயம் இல்லை, அவனுக்கு பயம் இல்லை. இது வீடு முங்கிட்டு நான் கிருபா ஐயா எவ்வளோ குளிச்சடக்காரு. குளிக்கடெல்லாம் எங்கே வந்து குளிச்சடக்காரு பாருங்க. அவரு இருபா அங்கே குளிச்சடக்கான், அவர் ஐயா எங்கே குளிச்சடக்காரு. 2 பேர்த்து யாராலும் அடிக்க முடியாது. மாப்பிள வா, தண்ணி எப்படி ஓடுது படத்துல? ஆமா வீடு தான் பாருங்க. பாவம், நாளைக்கு வீடு கட்டி கொடுங்க கவர்மெண்ட்ல இருந்து. தமிழக அரசே இது உனக்கு தான், வீடு கட்டி கொடு. சிரிச்சுட்டே வரா. அனைத்து மக்கள்களும் பாலத்தை நோக்கி தரண்டு கொண்டு போய்கின்றார்கள். எவ்வளவு பேர் போறாங்க பாரு. கொடைக்கானல் மாதிரி இருக்குல்ல, அந்த கொடைக்கானல் ஊட்டியில அந்த 6 மணிக்கு எப்படி இருக்கும், மேகமும் அந்த மழை தூரலும் அப்படி இருக்க இடம். பாருங்க, வாழைலாம் அழிஞ்சு போச்சு. இந்த வயலுக்காருக்கு வாழ்க்கை தான் போச்சு. சன் டிவி நேரில் எப்படி இருக்கு பாரு, இடம் எப்படி இருக்கு பாரு. இது சிங்கிள் பேக் பேச்சுலர். இதுவே பாப்போம் பணக்குடி மாதிரி ஜம்மு ஊட்டி நம்ம ஊட்டி இருக்கும். ஆமா ஊட்டி கூட காணாம அதே கொடை தீட்டு அந்த மேகமூட்டத்தோட எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இது பேச்சுலர் பேக், இது ஃபேமிலி பேக். கப்பல்ஸ் வந்து பண்ணிக்காது. கப்பல் கொஞ்சம் உடக்கமா தான் இருக்கும். நல்லா உடக்கணும். மக்கள் அனைவரும் பாலத்தை நோக்கி தரண்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அனைவரும் ஒரு இன்னைக்கு எவ்வளோ கூட்டம்னா சொல்ல முடியாத அளவு கூட்டம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க இல்லையோ, எல்லாரும் பாலத்தில் தான் இருக்காங்க. நம்மளும் பாலத்துக்கு போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு போனோம், தண்ணி ஓரளவு போச்சு. இன்னைக்கு எப்படி தண்ணி போகுதுன்னு தெரியல. இப்போ ரோடை கிராஸ் ஆகி தண்ணிலாம் இப்படி வர ஆரம்பிச்சிட்டு. இங்கே போய் தண்ணி இங்கே கிராஸ் ஆகிட்டு போரு. நேற்று மயிர் கிராஸ் ஆச்சு. நேற்று தோட்டத்துக்குள்ள தண்ணி நின்றுச்சு, இப்போ கிராஸ் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டு. உங்களுக்கு தெரியும், நேற்று போட்ட வீடியோ பாருங்க. நேற்றோட இன்னைக்கு ஸ்பீடாக தண்ணி போகுது. நம்மளால நேற்று போட்ட வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்க. வரோம், பைப் தோண்டணும். ஃபஸ்ட்டு கமெண்டில் அந்த லிங்கை பின் பண்ணி வைக்கேன், பார்த்துட்டு வாங்க. நேற்றோட இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் இந்தாட்டம் மட்டும் கூடையா இருக்கு. இங்கே யாருன்னு தெரியல, கூட்டமாக ஆட்கள். அங்கே எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க பாருங்க.
ஆமாம், நேற்று வேலி தெரிஞ்சு இன்னைக்கு வேலி தெரியல. என்னால் லைவ் போடாத சூழ்நிலை. ஜியோ சிம்முக்காரன் ஒன்றுத்துக்கு ஆமாட்டான். ஏர்டெல் பிஎஸ்என்எலுக்கு டவர் கிடைக்கி, ஜியோக்கு மட்டும் டவரே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஜியோலேருந்து பிஎஸ்என்எலுக்கு ஏர்டெலுக்கு மாறிடுங்க. யாருக்கும் ஜியோ இருக்காதிங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல் ஃபோன் அடிக்கனாலும் ஃபோன் அடிக்க முடியல. நைட்டு ஃபுல்லாக நெட்ஒர்க் இல்லை, கால் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். கரண்ட் இல்லை. எங்களுக்கு உதவி தேவைப்படுது. நம்ம என்ன சார்ஜ் கடை என்ன போகிறாரு, அது கடையில் போய் நல்லி ஒரு சார்ஜா அடிச்சாதான் சரி விட்டு வரோம். ஏன்னா கடை எப்போ திறப்பீங்க? சார்ஜ் கடை சாயங்காலம் நீ போய் ஒரு அடிக்கு தான் பண்ண கடையில் அடிச்சா நம்ம ஒன்றா கடைக்கு வாங்க. சார்ஜாலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரேட்டு கம்மி தான். நான் கடை பிறகு கடை அட்ரஸ்லாம் பின் பண்ணி வைக்கேன். யூடியூப் சேனல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மி. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபுக்குலாம் நான் நம்ம அண்ணன் கம்மியே காணோம். வச்சான் நம்ம யூடியூப் சேனலுக்கு பாலத்துல தண்ணி நிறையா ஓடுது. கவர்மெண்ட் வருது. ஜூமிங் போட்டாச்சு. ரைட்டு பார்த்துக்காங்க. இதுதான் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊர். அல்வத்திநகரி, நாசிரியத்து, பண்ணமாரி, தெச்சந்தூர், சாத்தாங்குளம், வள்ளியூர். பண்ணமாரி அழிஞ்சிட்டு பீச்சா அந்த போர்டுலேருந்து பண்ணமாரி தூக்கணும்ல. அந்த போர்டுலேருந்து பண்ணமாரி தூக்கணும். பண்ணமாரி அழிஞ்சிட்டுலாம். இந்த தண்ணியை பாருங்க, எவ்வளோ தண்ணி. வாழ்க்கையிலே நான் இந்த சாத்தாங்குளத்தில் இவ்வளோ தண்ணி ஓடுதுன்னா அது இப்போ தான் பார்க்கேன். லைவ் போட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். பஸ்லாம் வருது. பஸ் இதுக்கு மேலே பஸ் எவ்வளோ போக முடியாது. தண்ணியை பாரில் வளர்த்துலாம் அம்மாவோட. பாருங்க தண்ணியை. நம்ம அண்ணன் இன்னைக்கு என்ன கடையை வந்து இருக்கீங்க? நம்ம கடைக்கெல்லாம் சாப்பிட போங்க. என்ன அந்த பாருங்க பாலத்துல எவ்வளவு தண்ணி. பாலத்துல இருந்து கிட்டதான் தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு தண்ணி இந்த வாழ்க்கையிலே இந்த சாத்தாங்குளத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை நாங்க பாக்கோம். நாங்க இப்ப பாலத்துல குதிக்க போறோம். இப்ப பார்த்த ஒரு குளியல். சஞ்சய்னா நீ கேமராமேனா மாதிரி இருந்து நான் அப்படி பேசிட்டே வரேன். நான் வந்தாச்சு சன் டிவி நேரத்துக்காக. சுகுமார் உங்கள் கேமராமேன் சஞ்சய் குமார். அதிகமான அளவு தண்ணி பெய்து இருக்கு. மக்கள் அனைவரும் வீதியில் மேடான பகுதிக்கு வந்து விட்டார்கள். நம்ம இப்போ மேடான பகுதியில் இருக்கோம். இப்போ இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்ணி நிறையா வருது. கொஞ்சம் மெதுவும் பிரச்சனை மேலே இருந்துக்கிறோம். நான் வந்துக்கிறேன். இந்த மேலே வாங்க கேமரா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் எல்லாம் பாலத்துக்கு எல்லாம் போனா முடிக்கிறாங்க. இப்ப ஆடு வர போகுது. அந்த காலம் பாத்துக்காங்க. எவ்வளவு தண்ணி பாருங்க. வாழ்க்கையிலே இவ்வளவு தண்ணி நீங்க பாத்துக்க முடியுங்க. பஸ்ஸுக்காரங்களும் பாருங்க அப்படி நின்றுட்டாங்க. இவ்வளவு தண்ணி இருக்கு. இவ்வளவு தண்ணி எல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கணிக்காச்சு சாத்தாங்குளத்திலே வரலாறு காணாத மழை. பாலம் நிறைந்து விட்டது. நாங்க இப்ப குதிக்க போறோம். நம்மள அடிச்சு போட்டு விடுவோம். அதனால நாங்க நாளைக்கு கஷ்டமான நம்ம யூடியூப் சேனல்ல கஷ்டப்பட்டு நீங்க லைக் பண்ணிருக்கீங்க. நாங்க சாத்தாங்குளம் ஃபுல்லா சுத்தி காமிச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாம் பண்ணுவோம். நாங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். எங்களால எல்லாம் முடியும். எங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை. முடியும் நினைச்சா முடியும், முடியாது நினைச்சா முடியாது. எங்களால முடியும். உங்களுக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க. அது நாங்க பண்றோம். தண்ணியை பாருங்க. காசுக்காரங்களும் நாங்க தான். காசு உருவாக்குறவங்களும் நாங்க தான். பெரிய கேஸ்காரங்க நாங்க தான். இடம் சூப்பரா இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் ஏறல் தண்ணி சூப்பர் தண்ணி. லைவ் போறது நெட் இல்லையே. ஒதுக்குவேன் கைத்த போட்டு டீப்ல
கட் பண்ணியா காலை விட இப்போ தண்ணி அதிகரித்துள்ளது. நேரம் ஆக 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 தண்ணிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தண்ணி போயிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ்ஸுலாம் ஓட முடியல. இப்போ நாங்கள் எப்படி போக போகிறோம்னு தெரியல. நம்ம சோபா இப்படி இப்போ நான் வீடியோ போட்டு வரேன். இப்போ நாங்கள் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிங்கம் ஆகிறார். சிங்கம் நடை போட்டு சிகரத்தில் ஏறு. காப்பிரைட்னால நாங்களே பாட்டு பண்ணிவிடுவோம். மியூசிக் நாங்களே போட்டுவிடுவோம். எல்லாம் நாங்களே பண்ணிவிடுவோம். தண்ணி அதிகரித்து கொண்டே உள்ளது. சாத்தான் குளம் முழுக உள்ளது. சாத்தான் குளத்தை காப்பாத்துங்கள். வெற்றிக்குரியோட தான் வராது. அங்கிருந்து சாத்தான் குளத்தை காப்பாத்துங்கள். பாரு வெற்றிக்குரியோட தான் வராது. ஜெயிச்சிட்டோம். இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. தண்ணி என்ன ஓட்டம் ஓடுது. மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க. ரோடெல்லாம் உடஞ்சிட்டு. ரோடு எல்லாம் உடஞ்சி போச்சு. தண்ணி புயல் வேகத்தில் தண்ணி சென்று கொண்டிருக்கிறது. புயல் வேகத்தில் தண்ணி சென்று கொண்டிருக்கிறது. அமராவதி நிறைஞ்சு போச்சு. எல்லா ஆறும் நிறைஞ்சு போச்சு. குளம் எல்லாம் நிறைஞ்சிட்டு ஒரு நாள் மழையில் விடிய விடிய மழை. நீங்கெல்லாம் சவர்ல குறிக்கிறீங்க. பவர் இருக்காது. நாங்களா இங்க பாருங்க. அடுத்த இடம் ஃபுல்லா நிறைஞ்சு தண்ணி குடுன்னு புயல் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. பைப் எல்லாம் உடஞ்சு கொண்டு போயிருக்குது. நாங்க தான் பைப்பை சரி செய்ய வேண்டும். அது நாளைக்கு பாக்கணும். ரைட்டு எங்கேயாட்ட ஒரு இடத்துல நிற்பியோ. ரைட் சுத்து. இது நம்ம பள்ளி சாத்தானத்தில் பள்ளிக்கூடம் நிலைமை ரொம்பவும் பரிதாப நிலையில் உள்ளது. பாருங்க பள்ளிக்கூடத்தை பாருங்க. இந்த பள்ளிக்கூடம் ஒரு வாரம் லீவு தான். ஸ்ரீ புள்ளியடி மாரியம்மன் இந்து கல்வி சங்கம் பாத்துக்காங்க. இந்த ஸ்கூல் இருக்கு. மாரியம்மன் இந்து மேல்நிலை பள்ளி. எல்லாம் உங்க ஸ்கூலுக்குலாம் இன்னைக்கு லீவு. யாரும் நீங்க வர வேண்டாம். சாத்தாங்குளத்தில் நரம்பி காமிச்சாச்சு. எத்தனை நாடு காமிச்சா. கேமராமேன் ஸ்விம்மிங் பூல் 8 மணிக்கு. சாத்தாங்குளத்தில் ஸ்விம்மிங் பூல் 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா. வந்து எல்லாரும் குடிச்சிடலாம். அதிரடி ஆஃபர் இன்று மட்டும் 10 ரூபாய். ஹலோ, நான் புள்ளி வேணும் போயிட்டேண்ணே. சும்மா பயனில் கூட வந்தோம். இல்லை வடை வச்சுட்டு தான் வந்தோம். நனையெல்லாம் செய்யல. கொடை வச்சுட்டு தான் வீடியோ எடுத்துட்டு போறோம். டிவி நாங்க கொண்டு வந்த டிவி தான். பள்ளம் கிடையாது. இப்போ
இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவு தான் அது. அவன் விரால் அடிப்பான், பயப்படாதீங்க. சாத்தாங்குளத்தில் குடி தண்ணி ஃபுல்லாக இருக்குது. நாங்க பார்த்த பைப் லைன் தான். நாளைக்கு நீங்க பேசிங்கன்னா அதை எடுத்து ஓட்டு போயிடும். காருக்கு இறக்கி விட்டுரும். பாட்டி வாட்ஸ்அப் நீ சாப்பிட்டீங்களா? ஓகே. சாத்தாங்குளத்தில் தாக்கமும் மிகவும் கடுமையாக உள்ளது. எவ்வளவு தண்ணி போகுது பாருங்க. தெருக்குள்ள எவ்வளவு தண்ணி போகுது பாருங்க. நடக்க முடியல. என்ன இவ்வளவு நேரம் மழை பெய்யுது. ஆமாண்ணா, உங்களுக்காக சன் டிவி நேயர்களுக்காக சுகுமார். கார்லாம் எப்படி பார்க்கிங் போட்டாச்சு. சாத்தாங்குளத்தின் நிலையை பாருங்க. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் உள்ளாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி போகுதுன்னு பழைய போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்க. அவங்க பாவம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அதிக அளவு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. இங்க பாருங்க எவ்வளவு தண்ணின்னு. மக்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. முடிஞ்ச அளவு உதவி நீங்க பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவி நான் பண்றோம். ஜிபே நம்பர் சொல்றேன், 7337317972. காசு போட்டு விடுங்க மக்களுக்கெல்லாம். இவனுக்கு என் மாமனை முக்கிட்டு ரொம்ப பாவம் கேமராமேன். அதிக அளவு தண்ணி பெய்து கொண்டிருக்கு தெருவில். எங்கள் தெருவில் தண்ணி அதிகமாக பெய்து கொண்டிருப்பதால் நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல. இன்று எங்களுக்கும் கிரிக்கெட் மேட்ச் இருந்தது. கிரிக்கெட் மேட்ச் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் இருக்கும்னு நினைக்கிறோம். தண்ணி பத்தாதானா? இவ்வளவு தண்ணி வருது. ₹500 ரிசீவ் பண்ணியிருக்காரு சசிகரனுக்கு. ரொம்ப நன்றி. மக்களில் இருந்து உங்களுக்கு அதிக அளவு நன்றி குமிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. இன்னும் அனைவரும் முடிந்த அளவு முயற்சி செய்து எங்களுக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க. மக்கள் அனைவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நடந்து எல்லாம் ரெஸ்ட் ஆயிட்டு தண்ணி என்ன இழுப்பு, ஆத்தோட வேகத்துல இழுத்து செல்லுது. முடியல எங்களால. எப்பா நடந்து இறக்கிப்பா. 2 தடவை ஆயிட்டு. லைவ் ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணிட்டு வரேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் கட் பண்ணிட்டு உடனே வந்துருவேன். நீங்க யாரும் பேராதீங்க. மொட்டா லைவ் போடுறீங்க? ஆமால. குடிச்சுக்கலாம். காது ஒழிச்சு போகல ஒழுங்கு. இங்க உங்களுக்கு அங்க 5 ரூபா வீடியோ எடுக்க. இப்பதான் செஞ்சியா? என்ன கார்த்தி இதோ மக்கள் பணியில் கார்த்தி இறங்கி விட்டார். மக்கள்
சாத்தாங்குளத்தில் கனத்த மழையின் காரணமாக இன்று பள்ளி ஸ்கூலுக்கு விடுமுறை. இது நாளைக்கு பெஞ்சிருந்தா கூட மக்கள் கொஞ்சம் சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. இதான் நம்ம தம்பி அழகன். பாவி தேப்ப தூக்கி போட்டான். விராலடி பார்த்தா நான் பார்த்தேன். மக்கள் எல்லாரும் மிகவும் கவலையில இருக்காங்க. இப்போதைக்கு 10 பேர் தான் இருக்காங்க. அப்ப கூட நிறைய பேர் இருந்தாங்க. வாங்க மக்கள் எல்லாரும் மிகவும் பார்க்கவே சங்கடமாக உள்ளது. தண்ணி என்ன ஓட்டம் வருது பாருங்க. தண்ணி போகுது. முங்கிட்டு புனிதராஜ் எங்க முக்க போறான்னு நினைக்கிறேன். பார்த்து கேமராமேன் எல்லாம் பார்த்துவாங்க. கொஞ்சம் ஆபத்தான மக்கள் ரொம்பவும் கடினமா கஷ்டப்படுவாங்க. முத்துக்குமார கேட்டு சொல்லுங்க. முத்துமாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்தை பத்தி? மக்கள்லாம் எப்படி இருக்காங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தண்ணியில் மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கறி கூட வாங்க முடியாத நிலைமைக்கு நாங்க வந்து சுத்திட்டு இதான் அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கனத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த தலைவர் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் களத்தில் இறங்கி தண்ணியை குறைத்ததுக்காண்டி முடிஞ்ச அளவு அவங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வண்டி வந்துட்டு ஒரு காரை கொண்டு இருப்பான். அங்க இடுப்புக்கு தண்ணி போகுது. அங்க அந்த மாதிரி பேர்லாம் இருக்காங்க. அங்க போக முடியாது. அங்க இருந்தா வந்திருக்கா இந்த பைக் பேர்லாம் இங்கே இவ்வளவுக்கு தண்ணி போத காருக்கு அந்த தெரு பதில போயிருக்கலாம். பைக் தான் நான் சொன்னேன். எங்க போற என்ன? எங்க போற? எங்க இது பேருந்து வருது. கனத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது பஞ்சாயத்து தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்து செல்லுங்கள். பேசுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் 1000 மணி தெரியாச்சு. நீங்க வாயாம கேட்டா என்ன தூரமாச்சு கேளுங்க. இல்ல கேமரா பாருங்க மேடம். நக்கல பாரு. அங்க போன வரைக்கும் போயிட்டு எனக்கு 1 கிலோ கறி எடுத்துட்டு வாங்க. 114 கடை விற்கப்பட்டுள்ளது. 144 சந்தமா ஆதி வந்துட்டானே. எப்படி ஆதி வரல? பேசன் வேந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஊர் அடங்கு போட்டுருக்கு. போனா பேங்க் வரைக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு போகல. அவங்க பேங்க் தாண்டி வந்தோம். அவங்க பேங்க்ல முங்கிட்டு. ஆமா, சன் டிவி செய்திகளுக்காக சிஸ்டம் அப்படிலாம் முங்கும்.
பேங்க்குள்ள தண்ணி போகாதுனால பேங்க் உள்ள போகாது. இங்க பாக்க இங்க வா. இங்க பாருங்க நம்ம ஸ்கூல் பஸ்லாம் எப்படி நிக்கணும். பஸ் கார்லாம் பாருங்க எவ்வளவு கஷ்டமான நிலையில எல்லாம் இருக்காங்க. நீங்களுக்கு இப்ப பார்க்க தான் உங்களுக்கு புரியும். இதில் கேமராவால தண்ணி போயிருக்கு. இங்க பாருங்க மக்களே, எங்களுக்கு உதவி செய்யுங்க மக்களே, நாங்க கஷ்டத்துல இருக்கோம். நம்மளுக்கு தெளிவாக தான் தெரியுது. மழை என்ன லைவ் எல்லாரும் ஓட்டாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சு கேட்டு அடிச்சோல போமா தரம்டாரோ அப்ப என்னெல்லாம் வாங்கிடுவேன். வண்டி எடுத்து அப்படி மொட்டையும் இதுக்கு போயிட்டு வரும், பேங்க் போயிட்டு வரும். மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. சாத்தாங்குளம் மிகவும் பரிதாப நிலையில் உள்ளது. முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்க. நீ கேமராமேனா சும்மா நான் பேசிட்டு வருவேன். நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இடம் மட்டும் தான் கொஞ்சம் மேடான பகுதி. மக்கள் எல்லாத்தையும் நாங்க இங்கதான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்க செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு இப்போ பைனான்ஸ் ப்ராப்ளம். மக்களுக்கு உதவிக்கு என் கையில இருந்து காசுலாம் செலவாயிட்டு, உங்களால முடிஞ்ச காசை எங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க. 70 டீட்டெயில் தெரியுமா? வாங்க அடுத்த அந்த இடம் ரொம்ப பள்ளமான ரொம்ப பள்ளமான பகுதினால நாங்க போகல. கேமராமேனாரும் ரொம்ப கட்ட முங்கிடுவாருன்னு நாங்க அதை தவிர்த்துட்டோம். கமாண்ட வாசிங்க. கமாண்டே வரல. காலையில 1 மணி நைட்டா 1 மணிக்கு அடிச்ச மழை. மணி எத்தனை? 1:30. பல்கில் எந்த வெளியூர் இருந்து ஆட்கள் வந்தாலும் பெட்ரோல் போட முடியாது. பல்குல எல்லாம் நீச்சல் அடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள தண்ணி எப்படி போகுது பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? வீட்டுக்குள்ள எப்படி தண்ணி ஓடுது பாருங்க. இந்த வீட்டாக்குள்ள இந்த வண்டியெல்லாம் எடுக்க முடியாது. உள்ள போண்டாம், மாட்டிக்கிடும். நனைஞ்சு விடல, நனைஞ்ச பிறகு குளிரும். இவருக்கு பயமே கிடையாது. இப்ப அவரு உள்ள போவார். அவங்க ஐயா கூட அங்க வரைக்கும் நீங்க போயிட்டு யார் ஐயா? அது அந்த குட்டியான வரைக்கும். அதுக்கப்புறம் மேடலால அப்புறம் கரடு தான் ஒண்ணும் இருக்காது. போயிட்டுமா ஏ அங்க நனைஞ்சிட்டு கிடக்கணும். இங்க மட்டும் போயிட்டு அப்படி போயிட்டு பாலத்துக்கு போவோம். இங்க போயிட்டு பாலத்துக்கு போவோம். இங்க போவோம். வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். வாங்க. இது இன்றைய நிலவரம். நேற்று இன்று தண்ணி மிகவும் குறைவாக ஓடுகிறது. இது இன்றைய நிலவரம். நேற்றையோட இன்றைய தண்ணி மிகவும் மிகவும் கம்மியாக உள்ளது. இப்பவுமே தண்ணி எவ்வளவு இருக்கு பாத்துக்காங்க. இப்ப நேற்றுலாம் தண்ணி ரொம்ப இருந்துச்சு, இடுப்பை தாண்டி இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணி ரொம்ப கம்மி. இன்று மக்களுக்கெல்லாம் நன்றாக வேலையை பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள். ஆத்தூர் முங்கி போச்சான். இவ்வளவு தண்ணிலையும் அவன் பறந்து வாரான். உள்ளவா வெளியூர்